இயேசு நல்லவர். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, பஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே. வஞ்சகர் வீசும் வலையில் விழாதே, வஞ்சகர் வீசும் வலையில் விழாதே. பஞ்சகா என்னுன்னை பாதுகாப்பாரே, பஞ்சகா என்னுன்னை பாதுகாப்பாரே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே. சோதனை பலவும் சூழ்ந்திடும் நேரம், வேதனை விதம் விதம் வந்திடும் காலம். சோதனை பலவும் சூழ்ந்திடும் நேரம், வேதனை விதம் விதம் வந்திடும் காலம். தீது அனைத்தும் சிலுவையில் தொங்கும், தீது அனைத்தும் சிலுவையில் தொங்கும். நாதனை நினைத்திடில் நாசமாய் போகும், நாதனை நினைத்திடில் நாசமாய் போகும். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே. பெற்றவரும் பெண்டு பிள்ளைகளும் மிக உற்றவரும் உயிர் தோழனாராளும். பெற்றவரும் பெண்டு பிள்ளைகளும் மிக உற்றவரும் உயிர் தோழனாராளும். பற்றற்றவராய் பழகிட
தளராதே, மற்றவர் செய்கையால் மனம் தளராதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே. கஷ்டங்கள் வருங்கால் களிப்பாக எண்ணு, இஷ்டமுடன் ஜெபம் அந்நேரம் பண்ணு. கஷ்டங்கள் வருங்கால் களிப்பாக எண்ணு, இஷ்டமுடன் ஜெபம் அந்நேரம் பண்ணு. நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு, கஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு. துஷ்டனின் சூழ்ச்சியை தூயனல் வெல்லு, துஷ்டனின் சூழ்ச்சியை தூயனல் வெல்லு. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே. இயேசுவின் சிந்தை இருந்திட வேண்டும், இயேசுவின் ஆவியில் இயங்கிட வேண்டும். இயேசுவின் சிந்தை இருந்திட வேண்டும், இயேசுவின் ஆவியில் இயங்கிட வேண்டும். இயேசுவை போல் எல்லாம் சாகித்திட வேண்டும். இயேசுவை போல் எல்லாம் சாகித்திட வேண்டும். இயேசுவின் கிருபையை பெற்றிட வேண்டும். இயேசுவின் கிருபையை பெற்றிட வேண்டும். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, பஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. பஞ்சகர் வீசும் பலையில் விடாதே, பஞ்சகர் வீசும் பலையில் விடாதே. பஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரே, பஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.
இதுவரையிலையும் நம்ம கன்வென்ஷன் நாட்களை நினைத்து நாம் மகிழ்ச்சியோடு நாம் ஒவ்வொருவரும் இந்த வேலையை நாம் அனுபவித்து கொண்டிருந்தோம். கர்த்தர் மிகவும் பெரியவர். இதே சந்தோஷத்தோடு இதே ஐக்கியத்தோடு கர்த்தருடைய வருகை தாமதமானால் அநேக கன்வென்ஷனை காண கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த வேளையிலே நாம் கேட்க போகிற வார்த்தை சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம மகிழ்ச்சியாக தானே இருந்தோம், எங்களுக்கு என்ன சோர்வு? அப்படி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒவ்வொரு முகங்களிலேயும் பலவிதமான சோர்வுகள் காணப்படுகிறது. ஏனென்றால் குடும்ப வாழ்க்கையில இந்த நாட்களிலே பார்க்கும்போது ஒரு குடும்பம் கூட சோர்வு இல்லாம, கஷ்டம் இல்லாம, நெருக்கம் இல்லாம இருக்கிற குடும்பமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் பலவிதமான சோர்வுகள் மத்தியில் இருக்கிறாங்க. இந்த சோர்வுகள் ஏன் வருகிறது என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தேவைகள் அதிகம் இருக்கும்போது நமக்கு பற்றாக்குறைகள் வருகிறது. அப்பொழுது இந்த காரியத்தை செய்ய முடியலையே, அதை செய்ய முடியலையே, பிள்ளைங்களை ஃபீஸ் கட்ட முடியலையே, இப்படி பலவிதமான சோர்வுகள் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை பாருங்க, இந்த தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், இவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோமானால் வாழ்க்கையில் அவங்களுடைய வியாபாரத்தில், தொழில் ஸ்தாபனத்தில் விருத்தி இல்லை, பெருக்கம் இல்லை. அவர்களுக்கு எடுக்கிற காரியங்கள் சில வேளைகளில் தோல்வியாய் காணப்படுகிறது. அப்படியானால் என்னுடைய குடும்பம், என்னுடைய தொழில் எப்பொழுது ஆசீர்வதிக்கப்படும், எப்பொழுது விருத்தியாகும் என்று அநேக குடும்பங்கள் பாரத்தோடு காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இன்னும் சொல்ல போனால் அநேக குடும்பங்களில் ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்கு ஒரு திருமண வாழ்க்கை ஏற்படவில்லையே, என் பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே, இப்படி அநேக காரியங்கள் சொல்ல போனால் ஒன்றின் பின் ஒன்றாக ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் பலவிதமான சோர்வுகளுக்குள்ளே காணப்படுகிறோம். ஏனென்றால் குடும்பங்களிலே நிம்மதி என்பது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் எடுபட்ட நாட்களை போல காணப்படுகிறது. கடைசி நாட்களிலே அன்பு எடுபடும் என்று நாம் வேத வசனத்திலே பார்க்கிறோம். அதுபோல அன்பு குறைய குறைய குடும்பங்களிலே சமாதானம் குறைபடுகிறது. தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் சமாதானம் இல்லை. அது மட்டும் இல்லை, புருஷன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை. இவைகளை எல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நினைத்து கொள்ள வேண்டியது, நாம் வேதத்தில் கூட அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதானம் இல்லாமல் சோர்ந்து போய் இருந்தார்கள். ஆனால் எத்தனை சோர்வு அவர்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும் அந்த சோர்வுகளை அவர்கள் சோர்ந்து இருந்தாலும் கர்த்தரை துதிக்கிறதுல, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறதுல அவங்க பின்வாங்கவே இல்லை. கர்த்தரை முன்வைத்து எல்லா காரியங்களையும் செய்து விட்டு ஆனால் ஒரு பக்கம் சோர்ந்து போயிருப்பாங்க. ஆனால் அப்படி கர்த்தரை தொழுது கொள்ளுகிற, கர்த்தரையே சார்ந்து இருக்கிற பிள்ளைகள் சோர்ந்து இருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? அவர் விடவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த பிள்ளை எனக்காக எவ்வளவு ஜெபித்தது, என்னுடைய சமூகத்தில் எவ்வளவு நேரம் காத்திருந்த பிள்ளை என்று ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரு பலவீனங்கள் வரும்போது நமக்கு சோர்வுகள் வருகிறது. ஒரு சின்ன பலவீனம், ஒரு தலைவலி, ஒரு வயிற்று வலி, ஏதோ ஒரு காய்ச்சல், ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உடனே நம்ம நினைத்து கொள்ளுவோம் இது என்ன வியாதியோ, என்ன பிரச்சனையோ. உடனே நம்முடைய மனதில் ஒரு சோகம் அப்படியே ஆளுகை செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எனக்கு என்ன ஆகுமோ, அது அவ்வளவுதானா, என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டதா, அப்படி என்றெல்லாம் யோசிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறார், எந்த காரியத்திற்கும் என்ன செய்யாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. கர்த்தரை முன்னிறுத்தி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்போது சோர்வுகள் வந்தாலும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நம்ம முடிஞ்சு போச்சு, என்னுடைய தொழில் முடிஞ்சு போச்சு, என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் சூன்யமாய் காணப்படுகிறது என்று நினைத்து இருக்கிறீங்களா?
நிச்சயமாகவே இல்லவே இல்லை. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால நம்முடைய பிரயாணம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய ஐஸ்வர்யம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவரிடத்தில் இருந்து நம்ம என்ன செய்யணும்? பறித்து கொள்ள வேண்டும். எப்படி பறித்து கொள்ளுகிறது? நான் உம்முடைய பிள்ளை அல்லவா? நான் உண்மையை சார்ந்து இருக்கிறேனே, உண்மை நான் துதிக்கிறேனே, நான் ஆலயத்துக்கு ஓடி வரேனே. என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே இந்த சோர்வு, ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம், இந்த நெருக்கம், இதை எல்லாவற்றிலேயும் என்னை நீங்க ஆசீர்வாதமாய் வாழ வைக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கும் புற ஜாதிகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கேட்போமானால் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த தேவன் அவருடைய சந்ததிகளாகிய நமக்கும் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். நம்மையும் அவர் நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நாளில் கூட நாம் சோர்ந்து போன ஒரு சில பரிசுத்தவான்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை படிங்க. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு அப்படின்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் இதில் பார்க்கும்போது 4வது வசனத்தில் நாம் படிக்கும்போது அவர் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று நினைத்தாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த எலியாவை பார்க்கும்போது இவர் சாக வேண்டிய ஆளா? இல்லை. கர்த்தர் அவர் மேல ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தாரு. ஆனால் அவர் சோர்ந்து போறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சாக வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழே படுத்து தூங்குறாரு. அந்த துக்கம் மிகுதியினால அவருக்கு தூக்கம் வந்துச்சு. அவர் இப்ப என்ன பண்றாரு? தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர் தூங்கிட்டு இருந்தாலும் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். ஒரு தூதனை அனுப்புறாரு. என் பிள்ளை அங்க என்ன பண்ணுது? அது சோர்ந்து போய் படுத்துட்டு இருக்குது, சோர்ந்து பசியா படுத்துட்டு இருக்கிறது. நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? போ, நீ போய் தட்டி அவருக்கு ஆகாரம் கொடு. அதுபோல ஒரு தூதன் வந்து தட்டி எழுப்பி எழுந்திரு சாப்பிடு என்று சொல்லி ஒரு ஆகாரத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த தணலில் சுடப்பட்ட அடையும் பாத்திரத்தில் தண்ணீர், நெருப்புல சுடப்பட்ட அடை, பாத்திரத்துல தண்ணீர். இது சாதாரண ஒரு போஜனம் போல நமக்கு காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மன்னா சட்டை பண்ண மாட்டோம். நெருப்புல சுட்டுச்சிருந்தா அது நமக்கு என்ன டேஸ்ட் இருக்க போதுன்னு நினைப்போம். அது ஒரு காஃபி இல்லை, ஒரு டீ இல்லை, என்ன கொடுக்குறாரு? தண்ணி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது கர்த்தருடைய பார்வையில் அது மிகவும் விசேஷித்தது என்று பார்க்கிறோம். ஏன் விசேஷித்தது என்று பார்க்கும்போது அவருக்கு சாப்பிட்டு மறுபடியும் படுத்திருக்கிறாரு. மறுபடியும் தேவ தூதன் வந்து தட்டி எழுப்பி சாப்பிடு, நீ படுக்காத, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அவரை தட்டி எழுப்பும் போது அந்த போஜனத்தின் பலத்தினால 40 நாள் இரவும் பகலும் பிரயாணம் பண்ணி ஒரே பெண்கிற தேவ பர்வதம் மட்டும் போய் சேர்ந்தார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் இந்த பலன் எப்படி வந்துச்சு? வெறும் அவர் சாப்பிட்ட ஆகாரத்தினாலயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த அந்த ஆகாரம், தேவன் கொடுத்த ஆகாரம், நாம் சாப்பிடுகிற ஆகாரம் இல்ல. அது வெறும் தண்ணியா இருந்தாலும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் கர்த்தர் கொடுத்த அந்த வெறும் நெருப்பிலே சுடப்பட்ட அடையாய் காணப்பட்டாலும் வெறும் தண்ணீராய் இருந்தாலும் அது மிகவும் சரீரத்திற்கு பலனுள்ளதாய் காணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் இப்படியாக 2 முறை தட்டி எழுப்பி ஆகாரம் கொடுக்கிறார். யாரையுமே அவர் பசியாக விடுகிற தேவன் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மலை பிரசங்கத்துல அவர் பார்க்கும்போது அவர் 3 நாள்
அவர் அல்லும் பகலும் அப்படியே தேவ மக்களுக்கு பிரசங்கித்து கொண்டே இருக்கிறார், வேத வசனங்களை போதித்து கொண்டே இருக்கிறார். யாரும் எனக்கு தண்ணி தாகணும்னு சொல்லல, யாரும் எனக்கு பசி எடுக்குதுன்னு சொல்லவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம யோசித்து பார்ப்போமா, நம்ம 1 hour இல்லை 1.5 மணி நேரம் இருந்தால் கூட சரி, நமக்கு அந்த நேரம் பசி எடுக்குது, தண்ணி தாகம் எடுக்குது, என்னெல்லாம் பிரச்சனை வருது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கேட்கும் போது அவர்களுக்கு பசியும் இல்லை, தாகவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் ஆண்டவர் பார்க்கிறாரு, இவர்களை என்ன செய்யக்கூடாது, வெறுமையாக விடக்கூடாது, இவர்களுக்கு போஜனம் கொடுத்து அனுப்புங்க, இவர்களை பசியாய் அனுப்பக்கூடாது என்று தேவன் கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் ஒருவேளை அப்படியே இருந்து விடலாம், ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன், நம்முடைய இருதயத்தை அறிந்த தேவன், நம்மேல் அவர் எப்பொழுதும் கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளைகளில் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் அந்த ஒரு துக்கம், ஒரு சோர்வு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. சில சந்தர்ப்பங்களில் வருகிற அந்த சோர்வுகள் நிச்சயமாகவே அது நம்ம இருதயத்தை விட்டு அது போகாது. கொஞ்சம் அப்படி ரொம்ப யோசித்தோன்னு சொன்னாலே நம்முடைய இருதயமே வெடிக்கிறது போல காணப்படும். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அந்த பலன், அந்த தைரியம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. பாஸ்டர் அவர்கள் இருக்கும்போது நான் எதை குறித்தும் கவலைப்படவே மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எந்த காரியமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. என்னுடைய சரீரத்தில் ஒரு சின்ன பலவீனம் வந்தால் கூட அவங்கள்ட்ட சொல்லிட்டு நான் பேசாமல் இருப்பேன். அவங்க ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, நான் அடுத்த நிமிஷம் எழும்பி என் வேலையை பார்ப்பேன். ஆனால் நிச்சயமாக எத்தனையோ சந்தர்ப்பங்களில் மனதில் சில குழப்பங்கள், சில வேதனைகள் வரும். ஆனாலும் கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய அந்த தைரியம் தாங்கும் போது நிச்சயமாகவே நிமிர்ந்து நிற்க தேவன் பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் கர்த்தரை மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் விட்டுவிடவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அவரை மட்டும் சார்ந்திருப்போமானால் இந்த எலியாவை தேவனாகிய கர்த்தர் போஷித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பசியா இருக்க விடல. 17ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், காகங்கள் என்ன பண்ணுச்சு, அப்பவும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தது. விடியற்காலமும் சாயங்காலமும் 2 வேளை. காகத்திற்கு இறைச்சி என்றால் ரொம்ப பிடித்த ஆகாரம். ஆனால் அந்த ஆகாரத்தை தேவன் கொடுத்து அனுப்பும் போது பாதி சாப்பிட்டுட்டு பாதி கொண்டு வந்து கொடுக்கல, முழுவதுமாக கொண்டு வந்து தேவ மனுஷனுக்கு கொடுத்து போஷித்தது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல நம்மை போஷிக்க ஒருவர் இருக்கிறார், நம்மை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். யாருமே நம்ம விசாரிக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. உலகத்தில் எடுத்துக்கொள்வோமானால் ஒரு நாள் நம்முடைய பாரத்தை அடுத்தவங்கள்ட்ட சொல்லலாம், ஒரு நாள் நம்முடைய பலவீனத்தை அடுத்தவங்கள்ட்ட சொல்லலாம், 2வது நாள் சொல்ல போகும்போது இவங்களுக்கு எப்பவுமே இப்படித்தான், இவங்க இப்படிதான் கவலைப்பட்டு இருப்பாங்க, இவங்க இப்படிதான் இவங்க பாரப்பட்டு இருப்பாங்க, எப்ப பாரு பலவீனம் பலவீனம்னு சொல்லுவாங்க. அப்படி என்று அவங்க மனசுக்குள்ள நம்மை அசட்டை பண்ணுவார்கள். ஆனால் நம்மை உண்டாக்கின நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் அவர் என்ன செய்ய மாட்டாரு, நம்மை வெறுத்து விட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை அவர் விசாரிப்பார், நம்மை அவர் போஷிப்பார், நம்மை வழி நடத்துகிற தகப்பனாய் இருக்கிறபடியினால அவர் மார்பிலே நாம் சார்ந்து கொள்வோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எலியா சோர்ந்து போய் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த வசனங்களில் அவர் சோர்ந்து போய் நான் சாக வேணும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இந்த எலியாவை பற்றி பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 1 அதிகாரம் 8வது வசனம். அதற்கு அவர்கள் எலியா மயிர் உடை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான். பார்க்கவே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த எலியா மயிர் உடை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டியிருந்தான் என்று பார்க்கிறோம்.
இப்படிப்பட்டதான இந்த எலியாவை குறித்து நாம் பார்க்கும்போது இவர் சாதாரண ஆள் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இவர் ஒரு சவால் விடுகிற ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம படிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இவரை குறித்து நாம் பார்க்கும்போது இவர் என்ன செய்கிறார்? 450 பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் ஏசபேலின் பந்தியில இருக்கிறதான 400 தீர்க்கதரிசிகள், ஆகாப் ராஜா, இவங்க எல்லார் இஸ்ரவேல் மக்கள் எல்லார் நடுவிலையும் இந்த ஒரே ஒரு ஆள் நின்று என்ன பண்ணுகிறார்? பலி செலுத்துகிறார். நமக்கு எல்லாருக்கும் அந்த வேத பகுதி தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காளையை கொண்டு வந்து அதை துண்டு துண்டாக வெட்டி பலிபீடத்தில் வைத்து அதை பலி செலுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் இருந்தாலும் அவர்களுடைய தெய்வம் அந்த பலியை அவர் நெருப்பில்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களால் அந்த தெய்வத்தால முடியல. ஆனால் இந்த ஒரே ஒரு எலியா தீர்க்கதரிசி, ஆண்டவரே அந்த பலியெல்லாம் கொண்டு வந்து செலுத்தி விட்டு அதை எல்லாவற்றையும் அந்த பலிபீடத்தில் வைத்து 12 குடம் தண்ணீரையும் ஊற்றி விறகு எல்லாத்தையும் நனைத்து அப்படியே இருந்து அவர் கேட்கிறாரு, நான் இது எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வார்த்தையின்படியே நான் இதை செய்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி தான் நான் செய்கிறேன். அப்படி என்று என்னை கேட்டருளுங்க, என்னை கேட்டருளுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர் வானத்தை அண்ணார்ந்து பார்த்த போது வானத்துல இருந்து அவர் எந்த மண்ணெண்ணை ஊத்தியும் கொளுத்தல, எந்த தீப்பெட்டி வச்சும் கொளுத்தல, எதையுமே செய்யல. வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து தம்முடைய மகனுடைய வாயின் வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் எலியாவின் வார்த்தையை கனப்படுத்தின தேவன் நம்முடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்த மாட்டாரா? நிச்சயமாகவே கனப்படுத்துவார். நமக்குள்ள அந்த விசுவாசம் காணப்பட வேணும். அவங்க நிறைய பேர் இருக்கலாம், ஆனா நான் தனித்து இருக்கிறேன், நான் ஒரு சிறு கூட்டமா இருக்கிறேன், நான் என் குடும்பத்துல 4 பேரு தான், என் குடும்பத்துல 5 பேரு தான் இருக்கிறோம், இல்ல 2 பேரு தான் இருக்கிறோம். நாம் ஜெபித்தால் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று பார்க்கிறோம். நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேணும். நாம் எந்த இடத்திலையுமே இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படி என்று சொல்லி நாம் நின்று விடாதபடிக்கு நம்முடைய ஓட்டத்தை நாம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பெர்க்மன் ஐயா ஒரு பாட்டு பாடுவார் பாருங்க, ஓடு ஓடு நீ தொடர்ந்து ஓடு. பாடுங்க பார்க்கலாம். ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. தனத்துக்கு விட்டு ஓடு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு. வேசித்தனத்துக்கு விலகி ஓடு, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடு. நோக்கி ஓடு, நோக்கி ஓடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. எந்தெந்த காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமான சுபாவங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காதவைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் விட்டுட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்முடைய ஓட்டம் எங்கேயுமே ஸ்டாப் ஆகக்கூடாது, நிற்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த எலியாவை குறித்து பார்க்கும்போது பாருங்க, அவர் சோர்ந்து போய் படுத்திருந்தாரு. தட்டி ஆகாரம் கொடுத்து அவர் என்ன செய்தாரு? ஆண்டவர் போ, நீ போக பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் ஓடு அப்படி என்று அனுப்பி விடுறாரு. ஆனால் 40 நாள் இரவு பகலாக நடந்து ஒரே பெண்ணும் தேவ பர்வதம் மட்டும் போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 13வது வசனத்துல நம்ம படிக்கிறோம், அவர் கேபியின் வாசலில சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு நிற்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க இருக்கும் போதும் ஆண்டவர் கேட்கிறாரு, எலியாவே உனக்கு எங்க என்ன காரியம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியாவே உனக்கு எங்க என்ன காரியம்? அதுபோல ஒரு கெபியில போய் தங்கினாரு. அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை, எலியாவே உனக்கு எங்க என்ன காரியம்? அப்படியானால் பாருங்க, ஒவ்வொரு அசைவையும்
கர்த்தர் கவனமாய் கவனித்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை எங்க போகுது, எங்க நிக்குது, என்ன பண்ணுது, என்ன செய்யுது, எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் நம்மை அவர் அறிந்திருக்கிறார். நாம் நினைத்து கொள்ளுவோம், நாம் பண்ற அக்கிரமம் அவங்களுக்கு தெரியுமா, ஆண்டவருக்கு தெரியுமா, நான் அன்பு இல்லாம இருக்கிறேனே அது ஆண்டவருக்கு தெரியுமா, நான் என் குடும்பத்தை நேசிக்கலையா இது ஆண்டவருக்கு தெரியுமா, இதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்ம இருதயத்தை அறிந்திருக்கிறவர் கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், அது புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரா இருந்தாலும் நாம் குடும்பமாய் நாம் மகிழ்ச்சியோடு காணப்பட வேணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இங்க எப்படி மகிழ்ச்சியோடு நாம் இருக்கிறோமோ அதுபோல பரலோக ராஜ்யத்திலே நாம் காணப்பட வேணும். இதற்கென்று கர்த்தருடைய கிருபைகளை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த குடும்பத்திலையும் போராட்டம் இல்லாத பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்லை. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது, ஒருவர் குற்றத்தை ஒருவர் பொறுத்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து என்னுடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தருடைய பிரமாணத்தின்படி நாம் நடந்து கொள்வோமானால் நம்முடைய குடும்பம் அது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட குடும்பமாய், ஒரு ஆசீர்வாதத்தின் குடும்பமாய் காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏனென்றால் நம்முடைய கிரியைகளை தான் மற்றவர்கள் பார்ப்பார்கள். நாம் என்ன கிரியைகளின்படி காணப்படுகிறோம் என்பதான் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் சத்துருக்களும் நம்மோடு கூட சமாதானம் ஆவார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல நம்ம படிக்கிறோம், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும். அப்படியானால் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரிலையும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொருவரிலையும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்மை அவர் நினைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அவர் நம்ம மேல வைத்த திட்டத்தை அவர் ஒருபோதும் மாற்ற மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தேவன் நம்மை விட்டுவிடவே மாட்டார். ஆகையினால அவருடைய சித்தம் நம்மிலே நிறைவேறும்படிக்கே அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் காணப்பட வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. என்னுடைய வாலிப நாட்களிலே ஒரு 14-15 வயதிலேயே தேவனாய கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த வார்த்தை என்னுடைய காதுகளிலே விழுந்தது மட்டும் இல்ல, நான் இரவெல்லாம் உட்கார்ந்து ஜெபி. அப்ப அந்த சுவர்ல அந்த அதிகாரம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த அன்றைக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம் இன்றைக்கு வரையிலேயும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து அவர் நடத்தி கொண்டே வரார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை மட்டுமல்ல உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அப்படியானால் வாக்கு தத்தத்தை நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய உலகத்திலே காணப்படுகிறதான தேவைகளை நினைத்து, பிரச்சனைகளை நினைத்து, போராட்டங்களை நினைத்து நாம் அழுது கொண்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. உறவினர்கள் மத்தியில நான் தனித்து விடப்பட்டவளாய் காணப்படுகிறேனே, என்னை யாரும் என்ன என்று கேட்கவில்லையே, இப்படியெல்லாம் நான் நினைத்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்கும் நாம் இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தாங்க. யாரு காட்டி கொடுத்தது? கூட இருந்தவங்க தான் காட்டி கொடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் நம்ம யாரையுமே நினைக்க வேண்டாம், கர்த்தரை நினைப்போம். கர்த்தர் நமக்கான காரியங்களை அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா.
அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால நாம் எந்த காரியத்தை நினைத்தோம் சோர்ந்து போய் என் வாழ்க்கை முடித்து விட்டது இப்படியெல்லாம் நாம் நினைத்து நம்ம ஏமாற்றி கொள்ளாதபடிக்கு எனக்கென்று ஒரு பிரயாணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் ஓட வேண்டிய ஓட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நான் ஓடி முடிப்பேன், நான் பாதியிலே விட்டு விட மாட்டேன். அந்த நம்பிக்கையோடு நாம் கடந்து போகும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. சங்கீதம் 42:5 நம்ம படிக்கிறோம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. எந்த கலக்கம் வந்தாலும் எந்த சோர்வு வந்தாலும் நாம் தேவனை நோக்கி காத்திருக்கும் போது அவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வேற எந்த திசையிலிருந்து வரலனாலும் பரவாயில்ல, கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் சோர்ந்து போகவே வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 12:5 நம்ம படிக்கிறோம், நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை நீ இளைக்க பண்ணினால் குதிரைகளோடு எப்படி ஓடுவாய். இந்த வசனத்தை பாருங்களா, நீ காலாட்களோட நீ ஓடும் போது உன்னை இளைக்க பண்ணினால் குதிரைகளோடு எப்படி ஓடுவாய். அப்ப நடந்து போறவங்களோட நடந்து ஓடுகிறவர்களோடயே நம்ம ஓட முடியலன்னா குதிரைகளோடு நம்ம எப்படி ஓட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குதிரை எவ்வளவு வேகமா ஓடும். அப்ப அந்த குதிரைக்கு ஈடாக நம்ம ஓட முடியுமா? ஓட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீ காலாட்களோடே ஓடும் போதே உன்னை நீ இளைக்க பண்ணினால் குதிரைகளோடு எப்படி ஓடுவாய். நீ நினைக்கிறது என்ன? சமாதானமுள்ள தேசத்துல நான் அடைக்கலம் தேடினால் போதும், இந்த சமாதானமுள்ள எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு போதும், அவங்க எனக்கு போதும், அவங்க என்ன தேற்றுவாங்க, அவங்க என்ன ஆற்றுவாங்க, அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இப்படியாக நாம் மற்றவர்களையே பார்த்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வசனம் சொல்லுகிறது, நீ யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வ? யோர்தான் பிரவாகித்து வருகிறது. யோர்தான் என்று சொன்னாலே பிரச்சனை, போராட்டம். இனி வருகிற நாட்கள் பிரச்சனையும் போராட்டம் நிறைந்த நாட்கள் தான். அந்த நாட்களில் நாம் சோர்ந்து போவோமானால் நம்ம எப்படி தாங்க முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வ? இந்த போராட்டத்தில் நீ ஓடி ஜெயிக்க முடியுமா? இப்பவே நீ கர்த்தரை படி. இன்றைக்கே அனுகிரக காலம், இதுவே ரட்சணிய நாள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் மௌனமாயிருந்தால் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால யோர்தான் பிரவாகித்து வருவதற்கு முன்னால கர்த்தருடைய பாதத்தை நாம் அண்டிக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக நாம் பார்க்கும்போது, இந்த எலியாவை குறித்து பார்க்கும்போது அவர் சோர்ந்து போனார், ஆனால் அவர் தைரியசாலி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் எந்த தைரியசாலியா இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களிலே ஒரு சோர்வு வருகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையானால் அந்த சோர்வுக்கு அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏனென்றால் இந்த எலியா எத்தனை அற்புதங்களை செய்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. மழை பெய்யக்கூடாது என்று சொன்னார், மழை பெய்யவில்லை. அது மட்டும் இல்லை, அவர் எப்படி சொன்னார்? என் வார்த்தையின்படியே அன்றி மழையோ பனியோ பெய்யாது. மழையோ பனியோ பெய்யாது என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆகா போன கொண்டு போடுவான், நீ போய் ஒளிந்து கொண்டிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேரி தாத்தண்டையில ஒளிந்து கொண்டிரு, அங்கே உன்னை போஷிப்பதற்கு நான் காகங்களுக்கு கட்டளை இடுவேன். அப்படியானால் உலகம் முழுசும் பஞ்சம் வந்தாலும் சரி, உலகம் முழுசும் பட்டினியாய் காணப்பட்டா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ எந்த நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்த பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. அதுபோல இந்த எலியாவை தேவன் போஷித்தது மட்டுமல்ல, பாதுகாத்தார், தைரியசாலியாக காணப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மட்டுமல்ல, இந்த எலியாவை கொண்டு தேவன் வைத்திருந்த திட்டத்தை பார்க்கும்போது அவர் 3 பேரை கர்த்தருடைய சேவைக்காக அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை பாருங்க, அவரை மரணத்தை காணாதபடிக்கு அவரை எடுத்து கொண்டு போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் பாருங்க, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்.
வெகு தூரம் என்று சொல்லும்போது என்னது, எந்த பிரயாணம்? அவரை அப்படியே அவர் தூக்கிட்டு போயிட்டாரு. நீ பூமியிலே பட்ட கஷ்டங்கள் போதும், பட்ட உபத்திரவங்கள் போதும், உன்னை நான் அப்படியே நான் தூக்கி எடுத்துக்கொண்டு போகிறேன் என்று போயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் எலியா எத்தனை சோர்வுகள் இருந்தாலும் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருந்தபடியினால கர்த்தர் எலியாவை எந்த சந்தர்ப்பத்திலேயும் யாருக்காகவும் அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எலியாவோடு கூட தேவனாகிய கர்த்தர் இருந்து அவர் வழி நடத்தினார், பாதுகாத்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் இந்த ஆபிரகாமை பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்னு சொன்னாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம படிக்கிறோம், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல இந்த ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து போயிட்டே இருந்தார். ஆனால் ஆபிரகாம் வாழ்க்கையில் சோர்வு வரலையா, சோதனை வரலையா? தன்னுடைய கொடுத்த 100 வயதில் கொடுத்த ஒரே பிள்ளைய பலி செலுத்த சொன்னார். அதை விடவும் வேற என்ன சோதனை? ஆனால் அந்த சோதனையிலையும் இந்த ஆபிரகாம் என்ன செய்தார்? வெற்றியை கண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கென்று அவர் ஒரு பாதையை வைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு பிரயாணத்தை வைத்திருக்கிறார். அந்த பிரயாணத்தின் வழியாக அவர் என்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று திட நம்பிக்கையோடு இந்த ஆபிரகாம் கடந்து போனபடியினால ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்தார். அவருடைய பேரை பெருமைப்படுத்தினார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக காணப்பட்டது என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாய் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதைகள், இப்படியாக சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். அப்படியானால் நாம் அதை சகித்தோமானால், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டுமானால் பாடுகளையும் நாம் சகித்துதான் ஆக வேண்டும். என்னால் முடியாது, என்னால் முடியல அப்படி என்று நாம் ஒதுங்காதபடிக்கு அந்த சோதனைகளை தாங்கக்கூடிய ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா, இந்த சோதனையில நாம் ஜெயித்து வர எனக்கு பலனை கொடுங்க, எனக்கு கிருபையை கொடுங்க. அப்படி கர்த்தரிடத்தில் நாம் கேட்போமானால் கர்த்தர் நிச்சயமாகவே அவர் நமக்கு பலன் கொடுப்பார். நாம் ஏசாயால நம்ம படிக்கிறோம், சோர்ந்து போகிறவர்களுக்கு அவன் பலன் கொடுப்பார், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுப்பார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இளைஞர் சோர்வடைந்தார்களாம், ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களோ கழுகுகளை போல செட்டைகளை விரித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதுபோல நம்ம வேதத்தில் நாம் அநேகரை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு அவர்களுக்கு சோதனையான காரியங்கள் வந்த போதெல்லாம் கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரையே சார்ந்ததினால அவர்களுடைய பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி அவர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே யார் என்று நம்ம எல்லாருக்கும் அவருடைய பிறப்பே ஒரு அதிசயம்தான். அவர் பிறந்தப்பவே அவரை தன்னுடைய தாய் 3 மாதம் அளவும் வளர்த்து விட்டு அதுக்கப்புறம் வளர்க்க முடியாது. ஏனென்றால் பிள்ளைகள் 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட வேண்டும் என்று ராஜா கட்டளை இட்டபடினால நதியிலே விடுகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுடைய முதல் பிரயாணம் எங்க? நாணல் பெட்டிக்குள்ள நதியிலே அவருடைய பிரயாணம் தொடங்குகிறது. அந்த பிரயாணம் போய் கடைசியில் அது போய் சேர்ந்த இடம் பார்வோனுடைய அரண்மனை. அந்த பார்வோனுடைய அரண்மனைக்குள்ள அவருக்கு ஏதாவது கஷ்டம் இருந்திருக்குமா? நெருக்கம் இருந்திருக்குமா? ஒண்ணுமே இல்லை. சொகுசான வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த அரண்மனைக்குள்ள சகல சம்பத்தோடு சகல ஆசீர்வாதங்களோடு எல்லாவற்றிலேயும் அவர் வாழ்ந்து வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படிப்பட்ட அந்த மோசேக்கு எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களையும்
கற்றுக் கொடுத்து வாக்கிலும் செய்கையிலையும் வல்லவனானான் என்று பார்க்கிறோம். அந்த அரண்மனைக்குள்ள இருக்கும் போதே சகல எகிப்திய சாஸ்திரங்களை கற்றுக் கொடுத்து வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக அந்த அரண்மனை அந்த மோசையை மாற்றி வைத்திருந்தது. நாம் இதை படித்து பார்க்கும்போது அப்ப ஆரம்பத்தில் இருந்தே பின்னொரு காலத்தில் இதே மோசே பார்வோனிடத்துல போய் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு வர வேண்டும், அதற்கு அப்பவே தேவன் பழக்கப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல விதமான கல்வி ஞானத்தை கொடுத்து ராஜாவினிடத்துல போய் எப்படி பேசணும், எப்படி பேசி அவர் ஜனங்களை கொண்டு வர வேணும், எல்லாவற்றையும் அவர் பழக்கப்படுத்தி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படிப்பட்ட மோசே அவர் அரண்மனையில் இருக்கும் போதே, அவர் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே அவருடைய சிந்தனைக்குள்ள இருந்ததெல்லாம் நான் எபிரேயன், நான் கர்த்தருடைய பிள்ளை. ஏன்னா அதை வளர்த்தது யாரு? மோசேனுடைய தாய். அந்த மோசேனுடைய தாய் வளர்க்கும் போதே கற்றுக் கொடுக்கிறார். நீ எபிரேயன், நீ எகிப்தியன் அல்ல, நீ யாரு? எபிரேயன், கர்த்தருடைய பிள்ளை அப்படி என்பதை ஊட்டி ஊட்டி வளர்த்தபடியினால அந்த அரண்மனைக்குள்ள சொகுசாய் இருக்கும் போதே ஒரு எபிரேயனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போடும் போது எகிப்தியனை வெட்டி போட்டான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்திற்காக இந்த மோசே அந்த அரண்மனையை விட்டு வெளியேற்றப்பட்டார், துரத்தப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு துரத்தப்பட்ட அனுபவத்திலே காணப்பட்டாலும் மறுபடியுமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த வேண்டும் என்பதற்காகவோ தெரியல. தேவனாகிய கர்த்தர் இந்த மோசையை கொண்டு 40 வருஷம் ஆடு மேய்க்க பழக்கினார். முதல்ல என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்றது போல தேவனாகிய கர்த்தர் இந்த மோசையை கொண்டு ஆடு மேய்க்க வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஆடு மேய்த்து பழக்கப்பட்டுட்டு அதற்கு அப்புறம் 40 வருஷம் அவர் அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் அவர் இருந்த வாழ்க்கைக்கும் அவர் செய்கிற வேலைக்கும் எந்த சம்பந்தமே இல்லாம அவர் ஆடு மேய்க்கிற வேலையை பார்த்து கொண்டிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த ஆடு மேய்க்கிற வாழ்க்கையில இருந்து தேவனாகிய கர்த்தர் முச்செடியிலே தரிசனம் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வர அனுப்புகிறார். அப்படியானால் கர்த்தருடைய வழி நடத்துதலை பாருங்க. யாரை கொண்டு யாருக்கு எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று அவருடைய சித்தம் என்பதை அவர் முன்னமே அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொருவரிலையும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நினைச்சுக்குவோம் நம்ம சாதாரண ஆளு, நமக்கு ஞானம் இல்லை, நமக்கு கல்வி இல்லை, நமக்கு பணம் இல்லை, நமக்கு படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை, என்னை யாரு மதிப்பாங்க, இப்படியெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்ம மேல அவர் வைத்திருக்கிற திட்டம் அது ஒரு உன்னத திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம் ஒவ்வொரு மேலையும் அவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இது என் பிள்ளை, இது என் பிள்ளை, நிச்சயமா இந்த பிள்ளைய நான் யாருக்காகவோ விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லி அவர் நம்மேல் கரிசனை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. மோசே சொல்லும் போது கூட சொல்றாரு, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று. ஆனா விட்டாரா ஆண்டவர்? இல்ல, நீ போ, ஆரோன் உனக்கு வாயா இருப்ப. ஆனா எல்லா யோசனைகள் சொல்றது, எல்லா வழி நடத்துறதெல்லாம் யாரு? நீதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பத்திலேயே அவர் கற்றுக் கொடுத்துட்டாரு. எகிப்திய எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுக் கொடுத்து வைத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் நாம் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கென்று கர்த்தர் நம்மை படிப்படியாக அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் தைரியமாய் காணப்படுவோமானால் கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்துல நம்ம படிக்கிறோம். நியாயாதிபதிகள் பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியருடைய கையில்
ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 வருஷம் மீதியானியருடைய கரத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்தாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த 7 வருஷம் ஒப்பு கொடுத்தாலும் இந்த கிதியோன் சொல்றாரு, கர்த்தருடைய தூதன் கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆனா இந்த கிதியோன் எங்க இருக்கிறாரு? அவர் மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் போரடித்து கொண்டிருக்க, கோதுமையை போரடித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் கோதுமையை போரடித்து கொண்டிருக்கிறாரு. அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அது மட்டும் இல்ல, நீ யாரு? பராக்கிரமசாலி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அப்பொழுதும் அவர் சொல்றாரு, நான் கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் நேரிடுவானேன். கர்த்தர் என்னை விட்டு என்னை மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தாரே என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். நான் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? இது என்னால முடியுமா? இந்த பிசாச துரத்த என்னால முடியுமா? இந்த சோதனையில ஜெயிக்க என்னால முடியுமா? எனக்கு விரோதமாக என் கம்பெனில ஒரு கூட்டமே இருக்குதே, இவங்களை எதிர்க்க என்னால முடியுமா? நீங்க எதிர்க்கவே வேண்டாம், நீங்க சும்மா இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் யாருக்கு விரோதமாக எத்தனை பேர் இறங்கினாலும், ஒருவேளை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, அயல் வீட்டுக்காரங்க, சொந்தங்கள் யாரு நமக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் அதிலிருந்து ஜெயிக்க நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, உன்னை நான் ரட்சிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துருவை உன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இது போல நாம் பார்க்கும்போது நேரம் கடந்து போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 28:15 படிக்கிறோம், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. யாக்கோபு தன்னுடைய சகோதரனையும் தகப்பனையும் ஏமாற்றி கொண்டு போனாலும் அவர் கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ்ந்தபடியினால அவரை ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, தேவன் சொன்னது போல தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு அவரை திரும்பி வர பண்ணினார். தன்னுடைய சகோதரனோடு ஒப்பரவாக கூடியதான அந்த சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்முடைய பிரயாணத்தில் அநேக மேடுகளும் பள்ளங்களும் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் நாம் குதறி தள்ளிவிட்டு நாம் கர்த்தருக்கு ஏற்ற பாதையில நடக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். யோசுவாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவரை நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னார். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல தேவன் அவரை வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். சோர்ந்து போன எலியாவை கர்த்தர் மீட்டு கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மோசையை நாம் பார்க்கிறோம். உயர்ந்த மேன்மையான இடத்தில் இருந்த மோசையை எங்கிருந்து துரத்தப்பட்டாரோ அதே இடத்துல ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கத்தக்கதாக ஒரு வல்லமையை கொடுத்து ஒரு தலகர்த்தனாக கொண்டு போய் நிறுத்தினார் என்று பார்க்கிறோம். எந்த இடத்திலிருந்து உங்களை ஒதுக்கி வைத்தார்களோ, யார் உங்களை எதிர்த்தார்களோ அவர்கள் முன்பாக கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயை கொண்டு போய் நிறுத்தின தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இன்னும் சொல்ல போனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநேக வார்த்தைகள் இருக்கிறது. நேரம் கடந்து போய்விட்டது. யோனா பாதை மாறி போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. யோனாட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ கப்பல் ஏறி நினிவேக்கு போன்னு சொன்னாரு. இவன் கப்பல் ஏறி எங்க போனான்? தர்ஷீஷுக்கு போனான். அவனுடைய பிரயாணம் வேற பக்கமா போயிடுச்சு, வழி மாறி போச்சு, பாதை தவறி போயிடுச்சு. ஆனா கடைசியில அந்த யோனாவை கர்த்தர் அவனுக்கு பிரயாணத்திற்கு கப்பலை கொடுக்கல, அவனுக்கு என்ன கொடுத்தாரு? மீனுடைய வயறு.
மீனின் வயிற்றுக்குள்ள அவன் அசையாத ஆடாம, இந்த மீன் நம்ம எப்ப அது முழுங்கிருமோ ஜீரணிச்சிருமோ அவன் பயந்து பயந்து வாழ்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவனுக்கு அழகா நீ கப்பல் ஏறி பிரயாணம் போ, அங்க போய் ஜனங்கள்கிட்ட சொல்லு ஆண்டவருடைய நாட்கள் வெகு சீக்கிரமா இருக்கிறது, பாவத்துக்கு இடம் இல்லை, அக்கிரமத்துக்கு இடம் இல்லை, கர்த்தரை தேடுங்கன்னு சொல்லி அனுப்புனா இவர் என்ன செய்தாரு? இவர் வேற வழியாக வழி மாறி பாதை மாறி போனாரு. பாதை மாறி போனாலும் நம்முடைய தெய்வம் என்ன செய்யல? விடல. ஏன் விடல? கப்பல்ல இருந்து விசாரிக்கும் போது நீ யாரு, எங்க இருந்து வந்தவன், உன் கொலை என்ன, கோத்திரம் என்ன, எல்லாம் கப்பல்ல இருக்கிறவங்க விசாரிக்கும் போது இவன் உண்மையை சொன்னான் இல்ல, நான் எபிரைய, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் சொன்னான் இல்ல. அப்ப கர்த்தரை அந்த இடத்துல அவன் நிலைநாட்டி இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தரை விடாதவனை கர்த்தர் விட்டு விடுவாரா? நிச்சயமாகவே தேவன் விட்டு விடல. அவனை மீனின் வயிற்றுக்குள்ள வச்சு பாதுகாத்து மறுபடியும் நீ போய் நினிவேலை போய் கர்த்தரை பற்றி பிரசங்கம் பண்ணு, அந்த ஜனங்களை ரட்சிப்பின் வழியில கொண்டு வான்னு சொல்லி அனுப்பினாரு. அதுபோல கர்த்தர் அவனை கொண்டு அங்க இருந்ததான எல்லா மக்களையும் ரட்சிப்பின் பாதையில வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்ப அதுபோல நம் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு பிரயாணத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிரயாணத்திலே நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீங்க சோர்ந்து போகாதுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நான் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாய் இருக்கிறத, நான் இதுல எப்படி நான் போவேன்? கரடு முரடாய் இருக்கிறது, மேடு பள்ளமாய் இருக்கிறது, எத்தனை எதிரிகள் வருகிறார்கள், எத்தனை பிசாசனுடைய போராட்டங்கள் வருகிறது, எத்தனை சரீரத்தில் வியாதிகள் வருகிறது. இவைகளெல்லாம் ஜெயித்து நான் எப்படி கர்த்தருக்காக வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாகவே இல்லவே இல்லை. கர்த்தர் உங்கள் கூட இருந்தா, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தா நீங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவரையும் குடும்பமாக பாதுகாத்து, சபையாக கர்த்தர் பாதுகாத்து நம்மை வழி நடத்துவார். நாம் பரலோக ராஜ்யம் போய் சேருகிறது வரையிலேயும் பாதியிலே நம்மை அவர் விட்டு விடுகிற தேவனே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம படிக்கிற உன்னத பாட்டுல நம்ம படிக்கிறோம், தாயின் வீட்டிலும் பெற்றவளின் அறையிலையும் கொண்டு போய் விடுகிறது வரையிலேயும் விடாமல் பற்றி கொண்டேன். தாயின் வீடு என்பது சபை, பெற்றவளின் அறை பரலோக ராஜ்யம். அது வரையிலேயும் நம்மை அவர் விட்டு விடாதபடிக்கு நம் கூடவே இருந்து நம்முடைய ஏற்றத்தாழ்வுகள், நம்முடைய கஷ்டம், நம்முடைய கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் துடைத்து நம்மை பத்திரமாய் பாதுகாத்து பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை தர அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத, என்னுடைய அழுகைக்கு விட இல்லைன்னு நினைக்காத. நான் உனக்கு துணை இருக்கிறேன், உன் கண்ணீரை துடைக்கிறேன், உன் கவலையை மாற்றுவேன். நீ சோர்ந்து போகும்போது நான் உன்னை திடப்படுத்துவேன், உன்னை தைரியப்படுத்துவேன். நீ சோர்ந்து போகாத, நீ சோர்ந்து போகாத. நீ பண்ண வேண்டிய இடத்துக்கு உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார். மகனே, போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார். மகளே, போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார். எழுந்து வா, எழுந்து
எழுந்து வா. சோர்ந்து போகிறவனுக்கு எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போனது போதும். வியாபாரம் நடக்கலையா கவலைப்படாத, வியாதியில இருக்கிறியா கவலைப்படாத, பிரச்சனையில இருக்கியா கவலைப்படாத. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காரவே உட்காராத. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மேல பாரத்தை வைத்து விடு. என் பாரத்தை எல்லாம் அவர் சுமக்க தயாரா இருக்கிறாரு. அவர் மேல என் பாரத்தை வைத்து விடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீர் கடலில் மூழ்கி கலங்கி தவிக்கிறாயோ. கண்ணீர் கடலில் மூழ்கி கலங்கி தவிக்கிறாயோ. கலங்காதே, திகையாதே, கர்த்தருன் அடைக்கலம் மகனே, கர்த்தருன் அடைக்கலம். போதகர் வந்து விட்டார், உன்னை தான் அழைக்கிறார். மகனே, போதகர் வந்து விட்டார், உன்னை தான் அழைக்கிறார். எல்லோரும் சேர்ந்து எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. அவர் சொன்ன வார்த்தைகள் பொய்யாவதில்லை, அவர் வைத்த திட்டங்கள் மாறுவதில்லை. அவர் சொன்ன வார்த்தைகள் பொய்யாவதில்லை, அவர் வைத்த திட்டங்கள் மாறுவதில்லை. எங்கோ நான் சென்றேன், என்னென்னவோ செய்தேன், எங்கோ நான் சென்றேன், என்னென்னவோ செய்தேன். அவர் சொன்ன வார்த்தை மட்டும் தொடர்கின்றது, அவர் சொன்ன வார்த்தை மட்டும் தொடர்கின்றது. மாறாத தெய்வம், மறக்காத தெய்வம், உன் அருகில் வருகின்றார். மாறாத தெய்வம், மறக்காத தெய்வம், உன் அருகில் வருகின்றார். எல்லாரும் எழும்பலாமா? ஒரு 5 நிமிடம் எல்லாரும் எழும்பலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோல்விகள் வரும்போதும் அவர் அருகில் நின்றார், துன்பங்கள் வரும்போதும் அவர் அருகில் நின்றார். தோல்விகள் வரும்போதும் அவர் அருகில் நின்றார், துன்பங்கள் வரும்போதும் அவர் அருகில் நின்றார். தோல்விகளோ துன்பங்களோ, தோல்விகளோ துன்பங்களோ கர்த்தரிடத்தில் இருந்து என்னை பிரிப்பதில்லை, கர்த்தரிடத்தில் இருந்து என்னை பிரிப்பதில்லை. மாறாத தெய்வம், மறக்காத தெய்வம், உன் அருகில் வருகின்றார். மாறாத தெய்வம், மறக்காத தெய்வம், உன் அருகில் வருகின்றார். சினம் கொண்டு என்னை துரத்தினாலும், பரம் கொண்டு என்னை ஒடுக்கினாலும், சினம் கொண்டு என்னை துரத்தினாலும், பரம் கொண்டு என்னை ஒடுக்கினாலும், என்னை சுற்றி மதிலும், என்னை சுற்றி ரதமும், என்னை சுற்றி மதிலும், என்னை சுற்றி ரதமும், அதன் நடுவில் தேவன் இருக்க பயமே இல்லை, அதன் நடுவில் தேவன் இருக்க பயமே இல்லை. மாறாத தெய்வம், மறக்காத தெய்வம், உன் அருகில் வருகின்றார். மாறாத தெய்வம்,
மறக்காத தெய்வம் உன் அருகில் வருகின்றார். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஹalleluya 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 ஹalleluya. நாம் அனைவரும் செய்ய வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். ஹalleluya. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு துணையா இருக்கும்போது நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் கலங்கணும்? ஹalleluya ஹalleluya. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் அருகில் நிற்கிறாரு. ஹalleluya. தோல்விகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறாரு. நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் கலங்கணும்? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறாரு. நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், வெகு தூரம், வெகு தூரம். நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் கலங்கணும்? ஹalleluya 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 ஹalleluya. நான் ஏன் கலங்கணும், என் ஆயன் இருக்கையில? நான் ஏன் கலங்கணும், என் ஆயன் இருக்கையில? என் மீட்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. சோ நான் ஏன் கலங்கணும், என்ன என் இருக்கையில? நான் ஏன் கலங்கணும், என்ன என் இருக்கையில? நான் ஏன் கலங்கணும், என்ன என் இருக்கையில? நான் ஏன் கலங்கணும் ஆண்டவரே, நான் ஏன் கலங்கணும் ஆண்டவரே, நான் ஏன் கலங்கணும்ப்பா? என்ன என் இருக்கையில நான் ஏன் கலங்கணும், என்ன என் இருக்கையில நான் ஏன் கலங்கணும், என்ன என் இருக்கையில? என் நேசர் நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. என் நேசர் நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே. எல்லாரும் வாயில திறந்து நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. என் நேசர் நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. ஹalleluya. என் ஆண்டவர் பார்த்து கொள்ளுகிறார். நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை சுமந்து செல்ல அவர் ஆயத்தமாக இருக்கிறார். என் கவலைகள் எல்லாம் நான் அவர் மேலே வைத்து விடுகிறேன். இந்த கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை என் வாழ்வியலாக நான் மாற்றிக்கொள்ளுகிறேன். ஹalleluya. praise the Lord, praise the Lord. hallelujah. பாஸ்டர் மில்லர் அவர்கள் வந்து ஜெபத்தில் நடத்துவாராக. ஹalleluya. praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோங்க தாவே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திற்காக, நாளுக்காக, பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்க நீர் கொடுத்த இந்த வாய்ப்புகளுக்காக, கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே உம்முடைய உற்சாகத்தின் ஆவி எங்களை நிரப்பி நீர் அனுப்புறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவி ஆத்மா சரீரத்தை என் தேவன் பலப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி. வார்த்தையாகிய தேவன் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேங்க தாவே. எலியாவை கொண்டு அற்புதம் செய்தது போல எங்களுடைய திருச்சபையிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் என் தேவன் நீர் அற்புதத்தை செய்யும்படியாக நீர் செய்ய போறதற்காகவும் விசேஷ விதமாக ஆண்டவரே போதர்களை கொண்டு ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உடைய நிந்தைகள் நிரந்தரம் அல்ல என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன தேவைகளோடு என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு உடைய சமூகத்திலே வந்தார்களோ என் தேவன்
எல்லாவற்றையும் ஆண்டவரே மனிதன் முகத்தை பார்க்கிறான், நீர் உள்ளத்தை அறிந்திருக்கிறீங்க ராஜா. எல்லாவற்றுக்கும் நிறைவாய் நீர் அனுப்ப போறதற்காக நன்றி. பரத்திலிருந்து வானத்தின் பலகணிகளை திறந்து நீர் அவர்களை ஆசீர்வதித்ததற்காக, எங்களை நீர் ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. தொடர்ந்து உம்முடைய கிருபை, உம்முடைய ஆளுகை, உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தாரோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு எப்பொழுதும் தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே நீ செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு தங்கியிருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம்.